Hi, this is Chandrammohan from BGM News. இன்னைக்கு பொலிட்டிக்கல் அப்டேட், கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்டேட்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ வந்து கரண்ட்டாக வந்துட்டு சிஎம் விஜய் வந்து இந்த மின்தடை வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால அதுக்கான ஆலோசனைகள் வந்து இப்போ நடத்திட்டு இருக்காரு. ஒரு மீட்டிங் ஹை லெவல் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. மினிஸ்டர் அப்புறமா கமிஷனர் எல்லாருமே இருக்காங்க. இந்த மின்சாரம் இது பண்ணி தொடர்புடைய இது எப்படி என்னென்ன, ஏன்னா மின்சாரம் அதாவது ஆக்சுவலாக வந்து மே மந்தோட நமக்கு வந்துட்டு வெயில் காலம் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் ஜூனும் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மெகாவாட் டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இந்த இஷ்யூஸ் வந்து வருது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஹை லெவல் மீட்டிங் வந்து டைரெக்டாக சிஎம்ஏ உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் வேறு என்னென்ன இது நல்ல முடிவுகள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வேறு ஸ்ட்ரிக்டாக என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த ஆட்சியில் வந்துட்டு 8ஆம் வகுப்பு வரை வந்து இது பண்ணதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ 1 to 5 இல்லாமல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதாவது அதை வந்து திரும்ப லான்ச் மாதிரி வந்து ஒரு செப்டம்பர் 17th வந்து பண்ணுறாங்க. ஸோ அஃபிஷியல்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருந்தது, 8th வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் அதே மாதிரி நேற்று 15ஆம் தேதி மகளிருடைய அந்த இதுவும் வந்து எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு. ஸோ அது ஒன்று. முன்னாடியே நம்ம வந்து நிறைய வீடியோஸில் நான் போன வீடியோஸ்லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிக்டாக வந்து லிக்கர் சேல் ஏஜ் வந்து ரூல்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லிக்கர் டு எனிஒன் அண்டர் ஏஜ் 21 வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து ப்ரோஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மேண்டட்டரி ஏஜ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டினரி சயின்ஸ் கோர்சஸ்க்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ +2 முடித்தவங்க இதுலேயும் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. நீட்டில் தான் போகணும் அப்படின்னு இல்லை. ஸோ வெட்டினரி இதுலேயும் வந்துட்டு நிறைய ஸ்கோப் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு மாஸ் போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அக்ராஸ் தமிழ்நாடு வந்துட்டு இமீடியட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக என்ன நடக்குதுன்னா, டாஸ்மாக் ஊழியர்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து பதவி இது வந்து நிச்சயம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று நடக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 எம்ப்ளாயீஸை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து 10 rupees வந்து பாட்டிலுக்கு ஓவர் சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க